ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிரியமானவர்களே, அவர் இந்த வார்த்தையை ஏன் இப்படி சொல்லுகிறார்? கர்த்தர் தன்னுடைய மெய்ப்பர் என்று ஏன் அவர் சொல்ல வேண்டும்? உண்மையாக அவர் வந்த பாதைகள் கரடுமுரடான ஒரு சூழ்நிலை, மிகுந்த ஒரு வேதனையின் பின்னணியிலே அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வந்து ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு இடம் அவருக்கு கிடைக்கின்றது. அந்த இடத்துக்கு தான் எப்படி அழைத்து வரப்பட்டேன் என்று அவர் யோசிக்கும் பொழுது அவர் உணர்கிறார், கர்த்தரால் நான் இந்த இடத்துக்கு அழைத்து வரப்பட்டேன். அந்த இடம்தான் என்கேதி. அந்த என்கேதி என்கிற இடத்திலே பசுமையான புல்வெளியும் அமர்ந்த தண்ணீரும், அங்கு திராட்சை தோட்டங்களும் அத்தி தோட்டங்களும் அங்கே ஒலிவ தோட்டங்களும் அங்கே காணப்படுகிறது. மிகவும் ஒரு அருமையான இடம். ஆனால் அவர் கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது ஒரு யூதேயா பாலைவனத்தின் வழியாக அவர் வந்தார். பல பாடுகள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்களை அனுபவித்து வந்தார். ஆனால் அந்த கஷ்டங்கள் மத்தியிலும் அந்த பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் அவரை பாதுகாப்பாக நடத்தி வந்திருக்கிறார் என்பதை இந்த என்கேதிக்குள் அவர் வரும் பொழுதுதான் உணர்ந்து அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், ஆனபடியினால் நான் தாழ்ச்சி அடையேன், நான் வருத்தப்படேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், என்னை நடத்துகிறவர் கர்த்தர், அவர்தான் என்னுடைய மெய்ப்பன் என்று உணர்ந்து இந்த சங்கீதத்தை பாடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு பாடுகள் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கூட நமக்கான ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுதான் என்கேதி. அந்த என்கேதியிலே நீங்கள் நின்று கொண்டு சொல்லுவீர்கள், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். ஆம் பிரியமானவரே, இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன், ஆமேன்.